எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தோட இந்த செடி பற்றி பார்ப்போம். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது சப்போட்டா மரம் தாங்க. இது வந்து நான் ஒன்று தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி இது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சிது இந்த மரக்கன்று. ஒரு வருஷம் ஹைட்டே வளரலைங்க. அப்புறம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது வச்சு 2 இயர்ஸ் தான் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பூ மொட்டு கூட உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த இடத்துல எல்லாம். நம்ம வந்து இதுக்கு இப்போ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம மாவு அரைக்கிறோம்ல, அதில் ஒரு கரண்டி மாவு மிச்சம் இருந்தால் கூட அதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 to 4 days பிடிக்க வச்சு அதை நல்லா நம்ம டைல்யூட் பண்ணிடணுங்க. டைல்யூட் பண்ணி அந்த உரத்தை போட்டாலே போதும். இப்போ இது நல்லா புளிச்சிருச்சு. இதை வந்து நான் வந்து நல்லா டைல்யூட் பண்ணுறேன். பாருங்கள், அது ஃபெர்மெண்ட் ஆனதுனால நல்லா நொறையாக வருது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டாலே போதும். நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் விடுறேன், இவ்வளோதான் ஒரு செடிக்கு விடுறேன். இதுவே நல்ல உரமாக இருக்குங்க. இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப வருஷம் ஆகியும் உங்களுக்கு இலையெல்லாம் தழைச்சி வரலைன்னா கூட உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.